ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நம்ம கலெக்டிவ்ஸ் கேட்ட ஒரு ஒரு டாப்பிக்கில் நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, என்னோட பர்சன் வந்து நல்ல க்ளோஸாக நல்லா போயிட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப். திடீர்னு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அன்பிளாக் பண்ணுவாங்களா? திடீர்னு சொல்லாமலே நல்லா போயிட்டு இருந்தது, சொல்லாமலே பிளாக் பண்ணிட்டாங்க. அன்பிளாக் பண்ணுவாங்களா? இதை பற்றி ஒரு ரீடிங் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அன்பிளாக் பண்ணுவாங்களா? ஏன் பிளாக் பண்ணாங்க? அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு ரீடிங் பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். 3 செட் ஆஃப் பைல் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்ட்யூஷன் எந்த பைல் சூஸ் பண்ணுதோ செலக்ட் பண்ணதோ அதை வந்து நினச்சிக்கோங்க. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகேவா? இதில் வந்துட்டு உங்கள் பர்சன் ஏன் போனாங்க, என்ன காரணத்துக்காக போனாங்க, அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது, அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த 3 பைலில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இப்போது ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணின கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு ஒவ்வொரு பைல்லையுமே நான் 3 கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்ப்போம். பைல் நம்பர் 1 5 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், டவர் கார்டு அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிது. அதை வச்சு தான் நம்ம ரீடிங் பண்ணுறோம் இப்போது. ஸோ என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண பர்சனுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மனசில் வந்து நிறைய இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஒரு மன போராட்டத்தில் தான் அவங்க இருக்காங்க. உங்களோட ஏதோ ஒரு வார்த்தை வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு, அவங்க ஈகோவை டச் பண்ணிடுச்சு, அவங்க ஈகோவை ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் வந்துட்டு அவங்க இப்போ உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. ஏதோ சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணுற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த வார்த்தைகள் தான் உங்கள் பர்சனை வந்து ரொம்ப வந்து காயப்படுத்தியிருக்கு. அதனால தான் அவங்க உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த 3 கார்ட்ஸோட மெசேஜுமே நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன மாதிரி இதில் இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஹீல் ஆகிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும் இல்லையா? அந்த டைம் தான் இது. ஸோ அதனால தான் உங்கள் பர்சன் உங்களை வந்து நம்பர் பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் கூட எந்த காண்டாக்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ அவங்களோட ஈகோவும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்ககிட்டேருந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை, ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க அப்படின்னே அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் அப்படி பேசிட்டீங்க. அந்த வார்த்தைகள் வந்து அவங்கள ரொம்பவே காயப்படுத்திருச்சு. அதனால தான் அவங்க உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ வந்து உங்கள் கூட பேசாமல் இருக்கிறதுனால அவங்க ஒரு மன போராட்டத்தில் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி பேசிட்டிங்களேன்னு வருத்தமும் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் கூட பேசாமல் இருக்கிறத நினச்சி அவங்களும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டுருக்காங்க. அவங்களோட ஈகோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு, மெல்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பைல் 1 சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜாக இருக்குது. அதுதான் ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பைல் நம்பர் 2. நீங்கள் இந்த பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டெவில் கார்டு வந்திருக்கு, 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, அப்புறம் மூன் எனர்ஜி. இந்த 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 3 கார்டுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம், டெம்டேஷன் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட்டி கான்ஷியஸால் அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? இந்த மெசேஜ் இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் அதுதான். ஸோ உங்ககிட்ட கன்ஃபரண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவங்கள பற்றின உண்மைகள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த உண்மையை மூடி வைக்கிறதுக்கு தான் அவங்க உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கிறதா இந்த கார்ட்ஸ் சொல்லுது. ஸோ நீங்கள் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் வந்து உங்கள் பர்சன் ஒன்று தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கலாம். அதாவது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் 3ஆவதாக ஒரு பர்சன் வந்திருக்கலாம். அல்லது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம், டெம்டேட் ஆகிருக்கலாம். யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஒரு பயங்கர குழப்பத்திலே இருக்காங்க. உங்களை பற்றின உண்மைகள் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்கள பற்றின உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த உண்மையை மூடி மறைக்கணும், இந்த உண்மை எந்த விதத்துலையும் உங்களுக்கு வெளிப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காண்டாக்ட் இல்லாமல் இருக்காங்க உங்கள் பர்சன்.
இப்போ என்ன உங்களுக்கான இது என்னன்னா, நீங்க என்ன பார்த்தீங்களோ அது வந்து உண்மை இல்ல. அது வந்து முழு உண்மை இல்ல. உண்மை மறைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அப்படிங்கிறது தான் டெவில் எனர்ஜி, 3 ஆஃப் கப்ஸ், மூன் எனர்ஜி. இது 3மே சொல்றது, நீங்க வந்து அவங்க கூட பழகுன நாட்கள்ல நீங்க பார்த்தது வந்து உண்மை இல்லை. உண்மை மூடி மறைக்கப்பட்டிருக்கு. உண்மையான விஷயங்கள் சில உங்க நாலேஜ்க்கே வரல, உங்க கண்ணுக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் இந்த பைல் 2 செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ். ஓகேங்களா? அடுத்து பைல் 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் ஏன் உங்களை பிளாக் பண்ணாங்க, என்ன காரணம், இப்போது என்ன எனர்ஜியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டு என்ன இருக்குது, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏதோ பயத்தில் இருக்காங்கங்கிறது தெரியுது. ஏதோ ஒரு பயந்து போய் இருக்காங்க, ரொம்ப ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த 3 கார்ட்ஸும் சொல்கிற மெசேஜில் தெரியுது. ஏதோ ஒரு பய உணர்வில் இருக்காங்க, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்ப குழம்பி போய் ஒரு தவிப்பு நிலையில் இருக்காங்க. அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ கர்மாவும் ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்காக வந்து உங்களை ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதை வந்து அதால் உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அதோட அந்த விஷயத்தை வந்து பயந்து அதுக்கு சொல்யூஷன் பார்க்காம உங்களை வந்து உங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸோட எனர்ஜிஸ் நமக்கு காட்டுது. உங்களை வந்து அவங்க பண்ண தப்பால் நீங்கள் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க பண்ண தப்பால் நீங்கள் சஃபர் ஆகிடக்கூடாது, உங்களுக்கு வந்து அது எந்த விதத்துலேயும் உங்களை அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு மனசும் இருக்குது, ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து உங்ககிட்டேருந்து உங்களை பிளாக் பண்ணிவிட்டு விலகி போய் இருக்காங்க அப்படிங்கிற எனர்ஜியும் இதில் தெரியுது. ஸோ இப்போ அவங்க அமைதியாக விலகி போயிருக்காங்க, உங்களை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறாங்க. செல்ஃப் பனிஷ்மெண்ட் தான் இந்த இடத்துல காட்டுது. ஜஸ்டிஸ் கார்டும் இருக்குது. கர்மா ஜஸ்டிஸ் கார்டு வந்தாலே நமக்கு வந்து கர்மா ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படிங்கிறது தான். ஸோ வந்து அவங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. இந்த விலகல் வந்து அவங்களுக்கு ஒரு வழியை தான் கொடுத்துட்ருக்கு. உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு உங்களை பற்றி யோசிக்காமல் ஜாலியாலாம் இல்லை, அவங்க வழியில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது என்னென்னா, அவங்க பிளாக் பண்ணினாலும் உங்கள் எனர்ஜியும் பாசத்தையும் அவங்க மறக்கலை. அவங்க இந்த யூனிவர்ஸில் வந்து எப்போவுமே வந்து உண்மையான காதல் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு முறையாவது திரும்ப வரும். ஒரு செகண்ட் சான்ஸ் கேட்டு வரும். ட்ரூ லவ் அப்படின்றது பார்த்துருக்கேன், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இது வந்து எக்ஸ்ட்ரா சஜஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறது. ஒருத்தங்க நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்மளை பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கும் அவங்க வேண்டாம். லெட் தம் கோ. அவங்களுக்கு நம்மளை பிளாக் பண்ணிவிட்டு போகிறது தான் ஹாப்பி அப்படின்னா லெட் தம் பி ஹாப்பி, அவ்வளோதான். அப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து உங்களை பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் கூட பேசாமல் இருக்க முடியுது அப்படிங்கும்போது நம்மளாலையும் பேசாமல் இருக்க முடியும். சரியா? அதனால் யாருக்காகவும் எப்போவும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. யாருமே உங்களை பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, தானாக தப்பு உணர்ந்து நீங்கள் வேணும் அப்படின்னு உங்கள் வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லவ்வோட வேல்யூ புரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா நீங்கள் அப்போவும் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதைப்படி கேளுங்க. இப்போ நான் கொடுக்குற சஜஷனில் கூட உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் போகலாம். ஸோ உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, இல்லை என்னோட பர்சன் அப்படி இப்படி அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? எப்போவுமே நம்மளோட இன்ட்யூஷன் நமக்கு சரியான ஒரு விஷயம், நம்ம நேர்மையாக இருக்கோம், நம்ம கான்ஷியஸ் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ட்யூஷன் எப்போவுமே நமக்கு சரியான ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லும். சரிங்களா? அதனால் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத எப்போவுமே கேளுங்க. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த ரீடிங் ரீசனேட் ஆகுது, நீங்கள் என்ன பைல் சூஸ் பண்ணிங்க, எதெல்லாம் ரீசனேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் இன்றைக்கி வந்து இந்த பிளாக் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்ன, அன்பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்களே, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் டைம் இருக்கும்போது அது சம்மந்தமாகவும் ரீடிங் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.